ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மினி விலாகில் நண்டு மசாலா பார்த்துருப்பீங்க. மத்தி மீனை குழம்பு எப்படி வச்சேன்றதை இதில் பார்க்க போகிறோம். உப்பு போட்டு மீனை நல்லா பளபளன்னு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா நிறையா தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் 3 தக்காளி அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கழுவி வச்ச மீனில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. குழம்புல போட்டதுக்கப்புறம் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கவும் வீட்டில் வச்ச மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கவும் நம்ம பிரட்டி வச்ச மீனையும் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்காமல் வச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். மீனை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நல்ல புளிப்பும் காரமுமான என்னுடைய ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.